அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறுகளில் மிக முக்கியமான கைமாறு ஸலவாத் ஓதுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதமான அவங்களுடைய புகழாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலவாத்தின் மூலமாகத்தான் பெரிய அளவுக்கு வைத்திருக்கிறார். மற்றவைகளில் இருந்தாலும் கூட, இப்போ ஒரு நாத்து படிக்கிறாரு, பைத்து படிக்கிறாருன்னு சொன்னால் அதில் புகழ் இருந்தாலும் கூட உச்சகட்ட புகழ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பிரதி உபகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஸலவாத்தை விட வேறு எதுவுமே கிடையாது சகோதரர்களே. ஸலவாத்துகளினால் 3 விதமான பிரயோஜனங்களை இந்த உலகத்தில் மனிதன் பெற்று விடுகிறான். ஒன்று, முகத்தில் ஏற்படக்கூடிய நூறானியத், அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நூறானியத். மொத்தத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த ஒளி எந்த அளவுக்கு வீரியமானது என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்திற்கு அவன் சென்றாலும், ஸலவாத்து உடையவனுடைய வாழ்க்கையில அவன் எந்த காரியத்திற்கு சென்றாலும் அந்த காரியம் பிற மனிதர்களால் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நியதி இருக்கும் போது, அந்த காரியங்களை இவனை பார்த்த உடனேயே மக்கள் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முகத்துல ஒரு பெரும் வசீகரத்தை, வாழ்க்கையில ஒளியை ஏற்படுத்துகிறான். எந்த கேட்டகரி, இப்போ ஒரு பெண் பார்க்கறதுக்காக போறாங்க, பெண் பார்க்கறதுக்காக போகும்போது இவன் இந்த ஸலவாத் உடையவனாக இருக்கின்ற பட்சத்தில் அவன் எந்த பெண்ணை நாடி போகிறானோ, எந்த பெண்ணை நாடி போறானோ, வீட்டில் பெண்ணு பார்க்க போறாங்க, வேற விதமா நினைச்சிடக்கூடாது. அப்படி போகும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்பத்தார் மீது ஒரு முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஸலவாத் என்பது ரொம்ப வீரியமானது சகோதரர்களே. 2வது பிரயோஜனம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் சொல்லக்கூடிய ஸலவாத் நேரடியாக மதீனா முனவ்வராவிலே எத்தி வைக்கப்படுகிறது. இப்படி இன்னாருடைய மகன், உதாரணமாக அப்துல்லாவுடைய மகன் இப்ராஹிம், இப்படி உங்கள் மீது ஸலவாத் சொல்லியிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நினைவுறுத்தப்படுகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தருகிறார்கள். கோடான கோடி ஸலவாத்துக்கள் எந்த இடத்தில் இருந்தெல்லாம் வருகிறதோ அத்தனை இடங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய தாக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். அதே போல அபரிதமான நன்மைகளை இந்த ஸலவாத் பெற்று தருகிறது. ஒரு முறை ஸலவாத் சொல்லும் போது 10 முறை ஸலவாத் சொல்ல நன்மை கிடைக்கிறது. வீட்டில், வாழ்க்கையில், கடையில், வியாபாரத்தில், அனைத்திலுமே பரக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ பெற்று தருகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இவரை நினைச்சு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவன் வாழ்க்கையில கவலைகள், கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸலவாத்துக்கள்ல தலையாய ஸலவாத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தரூதே இப்ராஹிம், நம்ம அத்தஹியாத்துல ஓதக்கூடிய ஸலவாத் இருக்கிறது அல்லவா, அதுதான் தலையான ராஜா ஸலவாத்துன்னு சொல்லலாம், தாய் ஸலவாத்து. இந்த ஸலவாத்து தான் பெரும் ஒரு உயர்ந்த இடத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸலவாத். இந்த ஸலவாத்துக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஸலவாத் தான் தலையாயது. அதற்கு அடுத்த கேட்டகரி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஜும்மாக்கள்ல நமக்கு பணிக்கப்பட்ட அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி, இந்த ஸலவாத் இருக்குது பாருங்க, இது அடுத்த தரஜா. இது என்ன செய்யுதுன்னு சொன்னா 80 வருட பாவங்களை போக்கி விடுகிறது. ஒரு மனிதர் ஜும்மா நாளுக்கு பிறகு, அசர் தொழுகைக்கு பிறகு, ஜும்மா நாளின் அசர் தொழுகைக்கு பிறகு அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாவை உள்ளிருத்தி எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் நபியில் உம்மி அப்படின்னு சொல்றார். இவர் செய்யக்கூடிய இந்த ஸலவாத்தின் மூலமாக 80 வருட பாவங்கள், அவன் 80 வருஷம் வாழ்றானான்றது சந்தேகம், ஆனா 80 வருட பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போக்குறான்னு சொன்னா அவனுக்குள்ள அந்த பெரும் பாவங்கள் அந்த 80 வருடத்தினுடைய வலிமையை பார்த்து, வீரியத்தை பார்த்து மன்னிக்கப்பட்டு போகிறது சகோதரர்களே. பெரிய அளவுக்குள்ள பெனிஃபிட் என்னன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது போல ஷஃபாத், பரிந்துரை, மறுமை நாளுடைய கொடுமை இருக்குது பாருங்க, அந்த கொடுமையை தாழ மாட்டாது. அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கு வக்காலத்து வாங்க முடியாது. இல்லை பரவாயில்லை என் புள்ளதான் அப்படின்லாம் யார்கிட்டையும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, வக்காலத்து வாங்க முடியாது.
ஆனால் ஒரே ஒரு ஜீவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை தருகிறான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கூட யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் உம்மத்துக்கு பொதுவானது தான். ஆனால் அந்த பொதுவானதுல முக்கியமாக முன்னணியில யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, யாரு ஸலவாத்துடைய வாழ்க்கை வாழ்றானோ அவனுக்கு தான் கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத், ஏன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு இது ஒண்ணுதான். வேற என்ன கைமாறு நம்ம செய்ய போறோம் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ்வுக்காக நான் டெய்லி குர்பானி கொடுத்துட்டு இருக்கிறேன்னா அல்லது வருஷத்துக்கு குர்பானி கொடுக்குறேன்னா எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத், இன்னும் சொல்ல போனா ஸலவாத் என்பது சுன்னத் அல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்லுன்னு ஆயிடும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறானோ அப்போ அது ஃபர்துடைய தரஜாவுக்கு மாறி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போ குர்ஆன் ஷரீஃப்ல பொதுமக்களுக்கு சொல்றானோ அதெல்லாம் ஃபர்து. இத்தா இருப்பது ஃபர்து, ஸலவாத் சொல்வது ஃபர்துன்னு ஒரு கேட்டகரிக்கு ஆளாயிடும். ஸலவாத்து சுன்னத்து முஸ்தஹப்னு இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு வாரத்துல கூட அவன் ஸலவாத் சொல்லலை அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அவனுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகள் அவனை நோக்கி வருகிறது சகோதரர்களே. அதனால ஸலவாத்தை மறக்கக்கூடாது. கஷ்டங்கள் நஷ்டங்கள் சொல்லி சொல்லி புலம்புறதை விட நமக்குன்னு சொல்லி 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 தரப்பட்ட சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஸலவாத்தை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல தரூதே இப்ராஹிமை தொழுகையிலும் ஓத வேண்டும், தொழுகைக்கு வெளியேயும் ஓத வேண்டும். தரூதே இப்ராஹிம் தொழுகைக்குள்ள நான் ஓதிடுறேனே, ஸலவாத்து ஓதிடுறேன்னு சொன்னா அது ஸலவாத்து ஓதுறது, அது தொழுகையில ஓதுறதெல்லாம் கண்டிப்பானது, அபாலு சுன்னத்து, கண்டிப்பாக ஓத வேண்டியது. ஆனா தொழுகைக்கு வெளியே நீங்க செய்யற போதுதான் இந்த கேட்டகரிக்கு நம்ம ஆளாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக பிரியப்பட்டு நமக்காக வாழ்ந்த அந்த ஜீவனை என்றென்றும் நினைத்து நேரங்களை ஒதுக்கி ஸலவாத்துக்களுக்காக நாம் நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெரும் கருணையையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய துஆ பரக்கத்தையும் அவங்களுடைய ஷஃபாத்தையும் பெறக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.